மதுரையை சேர்ந்த திமுக பிரமுகர் வி.கே. குருசாமி, அதிமுக பிரமுகர் ராஜபாண்டி என இரு குடும்பத்தினருக்கு இடையே கடந்த 2003ஆம் ஆண்டு சுவர் விளம்பரம் வரைவதில் தொடங்கிய கொலை வெறி இன்று வரை நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. வி.கே. குருசாமியின் உறவினரான கிளாமர் காளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராஜபாண்டியின் உறவினரான வெள்ளைக்காளி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வெள்ளைக்காளி கடந்த 21ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கிருந்து திண்டுக்கல் சிறையில் இருந்தபடியே மதுரை நீதிமன்றத்தில் நடந்த 2 வழக்குகளில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆஜர்படுத்தப்பட்டார் வெள்ளைக்காளி. அங்கிருந்து கடந்த 24ஆம் தேதி போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை அழைத்து வரப்பட்டார். சென்னைக்கு வரும் வழியில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வெள்ளைக்காளியை 2 கார்களில் வந்த மர்ம கும்பல் வெடிகுண்டு வீசி தாக்கிவிட்டு கொலை செய்ய முயன்றது. இதில் 3 காவலர்கள் கடுமையாக காயமடைந்தனர். ஒரு காவலருக்கு காலில் பல்வேறு இடங்களில் எலும்புகள் முறிந்தது. 2 கார்களில் தப்பிய கொலையாளிகளை போலீசார் 5 தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் கொலையாளிகள் பயன்படுத்திய கேரள பதிவெண் கொண்ட கார் சின்னசேலம் அருகே சிக்கியது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கிளாமர் காளியின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வி.கே. குருசாமியின் உறவினரான அழகு ராஜா என்கிற கொட்டு ராஜா தலைமையிலான ரவுடி கும்பல் இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. போலீசார் கொட்டு ராஜாவை கைது செய்த நிலையில் தாங்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை குன்னம் வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருப்பதாக அழகுராஜா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆயுதங்களை போலீசாருக்கு அடையாளம் காட்டுவது போல தான் மறைத்து வைத்த இடத்திலிருந்து வெடிகுண்டு ஒன்றை எடுத்து கொட்டுராஜா போலீசார் வாகனத்தின் மீது வீசியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்த அறிவாளால் எஸ்.ஐ. சங்கர் என்பவரை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் துப்பாக்கியால் சுட்டதில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே குட்டுராஜா உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உதவி ஆய்வாளர் சங்கரை நேரில் சந்தித்து திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் நலம் விசாரித்தார். அனைத்து குற்றவாளிகளும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். நாட்டு வெடிகுண்டை எடுத்து கைப்பற்றி கொடுக்கறது மாதிரி எடுத்து டக்குன்ட்டு காவலர்கள் மீது தூக்கி வீசவும் அது காவல் வாகனத்தில் பட்டு காவல் வாகனத்திற்கு அது வெடிச்சதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. கொட்டுராஜா உடனடியாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ அங்கே பதுக்கி வச்சிருந்த ஆயுதத்தை உடனே எடுத்து அவரை கையில் தாக்குனதுனால அவருக்கு கையில் காயத்தோட தாக்கின உடனே இன்ஸ்பெக்டர் மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த கொட்டுராஜா என்பவருக்கு தலையில் கொண்டு போட்டு காயம்பட்ட உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அவரோட வண்டியிலே 108 வர்றதுக்கு லேட்டாகுங்கிறதுனால உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல அந்த நபர் இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக குன்னம் கிராமத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்தை கூடுதல் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடந்த 23 வருடங்களாக நீடிக்கும் இந்த பழிக்கு பழி கொலை வெறிக்கு கஞ்சா விற்பனை முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. வி.கே. குருசாமி தரப்பில் அவரது மகள் திமுக கவுன்சிலராக அரசியலில் கோலாச்சி வரும் நிலையில் ராஜபாண்டி மறைந்தாலும் அவரது வாரிசாக அறியப்படும் வெள்ளைக்காளியின் சகாக்கள் பலரும் கஞ்சா விற்பனையில் கொழித்து வருவதால் இரு தரப்பும் எதற்கும் அஞ்சாமல் தாக்குதலை நிகழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. மதுரை கீரைத்துறை மற்றும் தெப்பக்குளம் பகுதிகளில் போலீசார் கஞ்சா விற்பனையையும் கடத்தலையும் முழுமையாக கட்டுப்படுத்தினாலே இந்த பகை ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்கின்றனர் விபரம் அறிந்தவர்கள். பாலிமர் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் முருகேசன், ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.